ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். டுடே மார்க்கெட் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்களா? இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 8 வியாழக்கிழமை தேதி. ஓகேங்களா? சரி, ஓகே, பார்ப்போம். ஸோ பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல்லாக ரெண்டு சைடுமே இது பண்ணியிருக்காங்க, கால் சைடும் புட் சைடும். ஆனால் கால் சைடு கொஞ்சம் அதிகம். ஸோ டவுன் ட்ரெண்டுக்கான வாய்ப்புகள் அதிகம்தான். இருந்தாலும் கால் சைட்லையும் இருக்குது. ஸோ ஒரு கேப் அப் வரத்துக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஓகேங்களா? ஸோ இந்த லெவல் தாண்டும் போது போகலாம். இது வரைக்கும் போகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. இந்த லெவல்லாம் தாண்டும் போது மேக்ஸிமம் அப் ட்ரெண்டாகவோ இல்லை டவுன் ட்ரெண்டாகவோ போகலாம். ஓகேங்களா? இன்னும் மார்க்கெட் ஓப்பன் ஆகலை. எனக்கு தெரிஞ்சு பார்த்திங்கன்னா ஒரு கேப் அப் ஓப்பன் ஆகணும். ஓகேங்களா? பார்த்துக்கோங்க டைம். ஸோ இப்போ தான் ஓப்பனே ஆக போகுது. ஸோ அதனால் ஒரு கேப் அப் ஓப்பன் ஆகி அதுலேருந்து ஒரு டவுன் வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஓகேங்களா? ஸோ பார்ப்போம். கேப் அப் ஓப்பன் ஆச்சுன்னா ஒரு டவுன் வரணும். ஏன்னா ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்ன் வந்திருக்கு, பார்த்திங்கன்னா தெரியும். ஸோ கீழே வரலாம். ஸோ மேலே ஓப்பன் ஆகி கீழே வரத்துக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. ஓகேங்களா? பாருங்கள், இந்த லெவலில் கூட கேப் அப் ஓப்பன் ஆகலாம். இந்த லெவலில் கூட. ஓகேங்களா? இந்த லெவலில் ஓப்பன் ஆகி அக்யூரேட்டாக கீழே கூட வரலாம். இல்லை டவுன் ஓப்பன் ஆனிச்சுனாலும் இதுலேருந்து லைட்டாக ரிவர்ஸ் எடுத்து கீழே ஃபுல்லாக வந்து இறங்கிடலாம். ஓகே, பார்ப்போம். மார்க்கெட் ஓப்பன் ஆகட்டும். இந்த ஓப்பன் ஆகிடுச்சு. ஒரு கேப் அப்பில் தான் ஓடிக்கிட்டு இருக்கான். பார்ப்போம் என்ன நடக்குதுன்ட்டு லைவில் பார்ப்போம். ஓகே, மார்க்கெட் ஓப்பன் ஆகிடுச்சு. ஸோ ஒரு ஆப்பில் போயிட்டு கீழே வந்திருக்கான். பார்ப்போம் இது எப்போ மூமெண்ட் கொடுப்போம்னா புட் சைடு எனக்கு கொஞ்சம் தெரியுதுங்க. ஸோ இது இந்த 140ங்கிற லெவல் போனால் எனக்கு தெரிஞ்சு ஒரு வாய்ப்புகள் இருக்குது. ஓகேவா? புட் சைடில் 140ங்கிற ரேஞ்சு போனால் இருக்குது, இல்லைன்னா கிடையாது. ஸோ அதேமாரி இந்த இடத்துலையும் 110 வச்சுக்கலாம். ஓகே, 110 போனால் ஒரு சின்னதாக ஒரு வாய்ப்புகள் இருக்குது. ஓகேங்களா? ஸோ இது ரெண்டும் தான். பார்ப்போம் என்ன நடக்குதுன்ட்டு, எந்த சைடு மார்க்கெட் போகுதுன்னு பார்க்கலாம். ஸோ இதில் பாருங்கள், ஒரு கேப் டவுன் வந்துருச்சு. நான் கேப் அப் வரும்னு நினச்சேன், கேப் டவுன் வந்திருக்கு. ஸோ என்ன நடக்கும்? ஏன்னா ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்னுக்கு வந்து கொஞ்சம் மேலே போய் தான் ஆகணும். பாருங்க, எவ்வளோ தூரம் மேலே போய் தான் ஆகணும், போயிட்டு கீழே வரணும். ஸோ அது எப்படி வேணாலும் இருக்கலாம். ஸோ எதுவாக இருந்தாலும் பார்ப்போம். 110ங்கிற லெவல் தொட்டால் ஸோ ஒரு என்ட்ரி எடுக்கலாம். ஓகேங்களா? ஸோ இந்த இண்டிகேட்டர்லாம் வச்சு தான் பண்ணணும்னு கிடையாதுங்க. இதெல்லாம் வந்து ஒரு விஷயமே இல்லை. ஓகேங்களா? உங்களோட ஸ்ட்ராட்டஜி, நீங்கள் கற்றுக்கிற விதம், அதை பொறுத்து வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே இதாகிடும், மாறிடும். 140 இங்கே வச்சுக்குவோம். ஓகேங்களா? ஸோ புட் சைடு கண்ட்ரிபியூ பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. இந்த லெவலில் எது தொழுதோ அதுதான் என்ட்ரி எடுக்கணும். ஸோ ஒன்று பிரேக் ஆகுது. ஸோ 110 போனால் இதில் ஒரு சின்ன அது கிடைக்கலாம். ஏன்னா இங்கே ஒரு கேப் வேறு இருக்குது. ஓகேங்களா? ஸோ ஒரு வேளை அதை கூட ஃபில் பண்ணுறது கூட மார்க்கெட் மேலே போகலாம். ஓகே, வந்துட்டான் பக்கத்தில். ஓகே, 110. ஓகே, என்ட்ரி. ஸோ இது ஒரு 120 வரைக்கும் வச்சுக்கலாங்களா? ஓகே, 120 வரைக்கும் வைப்போம். ஆனால் நம்மளோட இது ஒரு 5 பாயிண்ட்ஸ் தான். இது ஒரு 120 வரைக்கும் ஆனால் வைக்கலாம். ஓகேவா? பார்ப்போம் என்ன நடக்குதுன்ட்டு. நமக்கு தேவை 115 வரைக்கும் வந்தால் கூட போதுமானது தான். பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு. மார்க்கெட் 114 வரைக்கும் போயிட்டு
கீழே இறங்கிக்கிட்டு இருக்கான். ஸோ இந்த கேப் வந்து அப்போ ஃபில் பண்ணணும். ஸோ இந்த இடத்த தெரியுதுங்களா? ஸோ அதனால் பார்ப்போம் என்ன நடக்குதுன்ட்டு. ஸோ ஸ்டாப் லாஸ் கிட்டுங்க பாருங்க, இன்னும் கொஞ்சம் இந்த 100 கீழே வந்துச்சு அப்படின்னா ஸ்டாப் லாஸ் கிட் ஆகிடும். ஃபஸ்ட்டு டைம் சொதப்பல்ஸோடு இருக்கும். ஸோ அதுக்கெல்லாம் இது பண்ணக்கூடாதுங்க. போனால் போயிட்டு போதுன்னு விட்டு போயிட்டு இருக்கணும். ஸோ நெக்ஸ்ட் டைம் அதேமாரி வரலாம். ஓகேங்களா? இங்கே அதேமாரி வாய்ப்புகள் வரலாம். இன்னும் கொஞ்சம் கீழே இறங்கணும். ஸோ அதனால் நான் இன்னும் இது பார்ப்போம் என்னன்ட்டு. அதனால் ஸ்டாப் லாஸ்க்கு வந்து சொல்லலை. ஸோ இன்னும் கொஞ்சம் வந்து கீழே இறங்கினால் வந்து ஸ்டாப் லாஸ் கிட்னு சொல்லிட வேண்டியது தான். ஸோ அக்யூரேட்டாக பக்கத்தில் போய் நிற்கிறான். ஓகேங்களா? ஸோ எனக்கு தெரிஞ்சு இது மேலே போகணும், ஆனால் போகாமல் இது பண்ணுறான். பார்ப்போம் என்ன நடக்குதுன்ட்டு. ஏன்னா இங்கே ஒரு கேப் இருக்குது, இதை ஃபில் பண்ணணும். அதை ஃபில் பண்ணுறானா இல்லை இங்கே மேலே போனதை ஃபில் பண்ணுறானான்னு தெரியல. ஓகே, ஸ்டாப் லாஸ் கிட்டு இதில் வந்து என்ட்ரி கிடைக்கும் 140. ஓகேங்களா? ஸோ இதில் இந்த 10 பாயிண்ட்டுக்கு 15 பாயிண்ட்டாக கூட எடுக்கலாங்க. அப்படின்னா ஒரு டைம் வந்து வரல வாய்ப்பு அப்படின்னா அடுத்த டைம் அதில் வந்து பார்த்திங்கன்னா ஆப்போசிட்டில் அதை விட கொஞ்சம் அதிகமாகவே எடுக்க முடியும். ஏன்னா இது ஒரு ரூல். ஓகேங்களா? ஓகே, என்ட்ரி ஒன்று வச்சுக்குவோம். ஸோ இதில் 140 150. ஓகேங்களா? பாருங்கள் என்ன நடக்கும்ன்ட்டு. ஓகே, வெயிட் பண்ணி பார்த்துக்கிட்டே இருங்க. ஸோ நான் வெயிட் பண்ணுறேன். எனக்கு இது மேலே போகணுன்னு ஒரு இது இருக்குது என்னோடய ஸ்ட்ராட்டஜியில். ஸோ ஏன் இப்போ இந்த இடத்துல ஏன் ஒர்க் ஆகலை அப்படின்னு கேட்கலாம். ஒரு இடத்துல ஒர்க் ஆகலைன்னா என்னங்க, வராமல் இருந்துச்சுன்னா சரிங்களா? வாய்ப்புகள் தான் நான் தான் சொல்லிட்டேனே, டே ஃபுல்லாக நிறைய டைம் வாய்ப்பு கிடைக்கும். ஸோ ஒரு டைம் இழந்தாலும் ஒரு டைம் எடுத்துடலாம். இதில் வந்து 10 பாயிண்ட் தானே விட்டுருக்கோம். வேணா 15 பாயிண்ட் போகிற அளவு கூட பண்ணலாம். ஸோ இந்த லெவல் கூட போகும். ஓகேங்களா? பாருங்கள், வேணா உங்களுக்கு அவ்வளோ டவுட் இருக்குது அப்படின்னா இந்த மார்க்கெட் முடியட்டும் பாருங்கள், அப்படியே தெரியும் உங்களுக்கு. ஸோ நமக்கான வாய்ப்புகள் வரும், நிறையா டைம் வரும். ஓகேங்களா? பார்ப்போம் என்ன நடக்குதுன்ட்டு. எனக்கு தெரிஞ்ச புட் சைடு இருக்குங்க, ஆனால் இது வந்து ஒரு சைடுவேஸ் மாதிரியான போயிட்டுருக்கு, அவ்வளோதான். ஆனால் கண்டிப்பாக மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. இது படிக்கட்டு மாதிரி தாங்க ஏறும் போல இருக்கு பாருங்க. இப்படி தான் ஏறும் போல இருக்கு. இதில் எப்போ இதை ஒன்று பிரேக் பண்ணுதோ அப்போ டவுன் கொடுக்கலாம். ஸோ அது வரைக்கும் கிடையாது. ஓகேங்களா? பார்ப்போம்.
இது இந்த ஸ்ட்ராட்டஜி இந்த மாதிரி தான் இப்போதைக்கு இப்படி தான் போயிட்டுருக்கான் ஆள் பேட்டர்ன் போட்டு. $140. ஸோ இதிலேருந்து 155 போகணும். போவான் பாருங்கள். ஸோ இறங்க ஆரம்பிக்கிறான். ஸோ இது மேலே போகணும். ஸோ ஃபஸ்ட்டு டார்கெட் வந்து ஹிட் ஆக போகுது. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் பார்த்துக்கிட்டே இருங்க. முடிய போகுது ஃபஸ்ட்டு டார்கெட். இண்டிகேட்டர் இல்லாமல் பண்ண முடியும். இண்டிகேட்டர் இருந்தால் இன்னும் கொஞ்சம் இதாக கரெக்டாக சொல்லியிருப்பேன். ஸோ இண்டிகேட்டர் இல்லை. ஸோ அதனால் கொஞ்சம் ஒரு இதாக இருக்குது. அதனால் அதை வச்சு தான் பண்ணணுன்னெலாம் கிடையாது. அது எனக்கு ஒரு ஐடியா சொல்லும். ஓகே இந்தமாரி இந்தமாரி போகாது அப்படிங்கிறது. ஓகேங்களா? உங்களோட அறிவை வந்து யாராலையும் திருட முடியாதுங்க. நீங்கள் எப்படி கற்றுக்குறீங்க அப்படிங்கிறது தான் விஷயம் இருக்குது. பாருங்கள், போகும். இதுக்கு பின்னாடி நிறையா இருக்குது, பார்த்துக்கோங்க. ஏன் இதை சொல்கிறோம் அப்படின்னா இதுதான் காரணம். இந்த லெவலில் போவான். ஏன்னா இப்போ ஒரு 10 பாயிண்ட் இந்த இடத்துல லாஸ் வந்ததும் எல்லாரோட மனநிலையும் என்ன போயிடும் அப்படின்னா, அப்போ ஒன்றுமே தெரியாது, ஒன்றும் ஒர்க் ஆகாது அப்படின்னு தானே. அதெல்லாம் கிடையாது. ஸோ போயிட்டான் 155 போயிட்டான். ஸோ இன்னொரு லைட்டாக கொஞ்சம் ஒரு மூமெண்ட் கிடைக்கட்டும். பாருங்கள், பார்த்திங்கனாலே தெரியும் 155. ஓகேங்களா? ஸோ நம்ம நினைக்கலாம் இவ்வளோதான் விஷயம் அப்படின்ட்டு. உன்னோடது எப்போதும் ஒரு சில நேரம் தான் ஒர்க் ஆகும், ஒரு சில நேரம் ஒர்க் ஆகாது அப்படின்னு. அப்படிலாம் கிடையாது, பார்த்துக்கோங்க. கரெக்டாக பின்ட்ராப்பில் 155 வச்சேன், அதில் போய் நிற்கிறான். இன்னும் கொஞ்சம் போவோன்னு பார்த்தேன், போகிறானா என்னன்னெலாம் தெரியல. சரிங்களா? என்னால் ஒரு 85, ஓகேங்களா, ஒரு 85% சொல்ல முடியுங்க இப்படி தான் போவான்னு. என்னால் என்னோடய ஸ்ட்ராட்டஜியில் எனக்கு சொல்ல முடியும். அதுக்கு மேலே எனக்கு அவ்வளோலாம் தெரியாது. ஏன்னா நான் அவ்வளோ பெரிய ஆள்லாம் கிடையாது. ஓகேங்களா? நான் ஒரு சின்ன ரொம்ப 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 சின்ன ஓகேங்களா? அதுவும் இல்லாமல் பெரிய லெவலில் நான் ஒரு நிறைய விஷயங்கள் கற்றுக்கவும் இல்லை. எனக்கு தெரிஞ்ச விஷயத்த நான் ஸ்ட்ராங்காக இருக்கிறேன், அவ்வளோதான். எனக்கு தெரிஞ்சதில் நான் ஸ்ட்ராங்காக இருக்கிறேன். அதை தான் நான் பண்ணுறேன், அதை தான் சொல்லிகிட்ருக்கேன். ஓகேங்களா? இது ஒரு சின்ன லைட்டாக கொஞ்சம் மேலே போணுச்சுன்னா நான் அந்த வீடியோ க்ளோஸ் பண்ணிவிடுவேன். இல்லைன்னாலும் வீடியோ க்ளோஸ் பண்ணிவிடுவேன். ஏன்னா எனக்கு தேவையானது 155. அந்த 155 வந்துட்டான். ஏன்னா இந்த இடத்துல ஒரு 10 பாயிண்ட் போனான் பாருங்கள். அப்போ என்ன மனநிலை வரும் எல்லாருக்கும்? ஸோ இது 10 பாயிண்ட் வரைக்கும் லாஸ் போயிடுச்சு, 5 பாயிண்ட் தானே வைக்கணும்னு நினச்சிருப்பீங்க, 10 பாயிண்ட் வரைக்கும் போயிடுச்சு. ஸோ இங்கே 140லேருந்து 155, 5 பாயிண்ட் சேர்த்தே கிடச்சிரும்னு சொன்னேன். அதேமாரியே கிடச்சிட்டா. ஸோ இவ்வளோ தாங்க. சரிங்களா? இவ்வளோ தான் விஷயங்கள். சில மாற்றங்கள் இந்த வீடியோவிலேருந்தே வருங்க உங்களுக்கு. சரிங்களா? அது உண்மையாக நல்லா கவனிச்சிங்கன்னா தெரியும். ஓகே, இப்படி தான் போகும். இது வெயிட் பண்ணணுங்க. வெயிட் பண்ணாதாங்க. வெயிட் பண்ணாமலாம் இதில் ஒன்றுமே பண்ண முடியாது. வெயிட் பண்ணி பாருங்கள், போயிட்டான். பக்கத்தில் போயிட்டு வரான். இன்னும் கொஞ்சம் லைட்டாக அந்த ஒரு மூமெண்ட்டுக்காக அதை வெயிட் பண்ணுறேன். ஓகே, வந்துட்டாங்க 158. அங்கே பாருங்க, போயிட்டான். ஓகேங்களா? ஸோ கன்ஃபார்ம் இந்த கீழே இறங்கினாலும் ஒரு கன்ஃபார்ம் இருக்கிறோமா? இந்த விஷயத்தை தாங்க நாங்கள் சொல்லுவோங்க. பாருங்கள், எங்கே வரைக்கும் நான் போட்டிருந்த லைன் வரைக்கும் வரான். ஸோ டவுன் தான் கொடுப்பான் மேக்ஸிமம், பார்த்துக்கோங்க. இது தாண்டி மேலே போயிட்டுருக்கான்.
ஓகே, இதுக்கப்புறம் நம்ம இதில் பேசுறதில் பிரயோஜனம் இல்லை. ஓகே, வீடியோ க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஓகே, பார்ப்போம் என்ன நடக்குதுன்ட்டு டுமாரோ. ஓகே.